மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தொகுதி மறுவரையறை மசோதா தோற்கடிக்கப்பட்ட நிலையில் என்ன பேசுவார் என எதிர்பார்ப்பு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை இந்தியா கூட்டணி ஒற்றுமையுடன் தடுத்து நிறுத்தியதாக ராகுல் காந்தி கருத்து. மகளிர் என்ற பெயரை பயன்படுத்தி அரசியலமைப்புக்கு எதிரான தந்திரத்தை மோடி அரசு கையாண்டதாக ராகுல் காட்டம். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. கோவை குடிசியா மைதானத்தில் நடைபெறும் கூட்டத்தில் என்டிஏ வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்காக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரப்புரை. தமிழ்நாட்டில் தற்போது இருப்பது உண்மையான அதிமுக இல்லை எனவும் பாஜகவின் முகமூடிதான் அதிமுக எனவும் விமர்சனம். It is a hollow shell. It had a great tradition of defending the people of Tamil Nadu, just like the DMK has. But it is no longer that AIDMK. That AIDMK died long back. This new AIDMK is just a mask. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தங்களுக்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும் என மோடியும் அமித்ஷாவும் விரும்புவதாக ராகுல் பேச்சு. தமிழ் மொழி கலாச்சாரத்தை அளிப்பதற்கு பாஜகவும் RSSும் முயற்சிப்பதாகவும், ஆனால் ஒருபோதும் அது நடக்காது எனவும் உறுதி. Is a partner in Tamil Nadu who allows them to rule Tamil Nadu from Delhi. They want a chief minister in Tamil Nadu who takes orders from Amit Shah and Narendra Modi. The RSS, BJP trying to attack Tamil Nadu, attack the Tamil language, attack Tamil culture. I feel as if I'm Tamil. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பிரச்சாரத்தில் காங்கிரஸ் சார்பில் சமூக பாதுகாப்பிற்கான 6 வாக்குறுதிகளை அறிவித்தார் ராகுல் காந்தி. கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை, முதல் முறையாக பெண்கள் சொத்து வாங்கினால் இலவச பத்திரப்பதிவு. For the education of the future generation of Tamil Nadu, 2000 rupees a month scholarship to college students. For our women, free property registration for all first-time women owners of property. திருப்பூர், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வாக்கு சேகரிப்பு. திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம். மாறுவேடத்தில் கொண்டுவரப்பட்ட கருப்பு சட்டத்தை தோற்கடித்துவிட்டதாக முதலமைச்சர் பெருமிதம். தொகுதி மறுவரையறை மசோதாவை முன்வரிசையில் நின்று தோற்கடித்த பெண்களுக்கு சல்யூட் எனவும் உற்சாகம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ற மாறு விஷயத்தில் இந்த சட்டத்தை பாஜக கொண்டு வர பார்த்தாங்க. ஆனால் இந்த ஏமாற்று திட்டத்தை முன்னாடி நின்று தோற்கடித்ததே பெண்கள் தான். அவங்களுக்கு என்னுடைய சல்யூட். நாடாளுமன்றம் வரை தீ பரவி விட்டதாக முதலமைச்சர் வீடியோ வெளியீடு. 1950-60ஆம் ஆண்டுகளில் இருந்த திமுக இதுதான் எனவும் உரை. தீ பரவட்டும்னு சொன்னேன், அது பார்லிமெண்ட் வரை பற்றிக்குச்சு. 50-60களில் பார்த்த பழைய திமுகவை பார்க்க வேண்டிய வரும்னு எச்சரித்தேன். அப்படின்னா என்ன என்று கேட்ட சில அரைவேக்காடுகளுக்கு இதாண்டா திமுக பாருங்க என்று நேற்று ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கிறோம். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரையறையை தள்ளி வைக்க வேண்டும் என முதலமைச்சர் கோரிக்கை. ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நாம் பெற்றிருப்பது பாதி வெற்றி தான். 2001ஆம் ஆண்டில் செஞ்ச மாதிரியே இப்போ அடுத்த 25 ஆண்டுகளுக்கு, அதாவது 2051 வரை தொகுதி எண்ணிக்கையை
மறுவரையறை செய்கிறத தள்ளி வைக்க அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வரணும். அது மட்டுமல்ல, பெண்களோட இடஒதுக்கீட்டுக்காக 2023ஆம் ஆண்டே நாம் ஆதரித்து நிறைவேற்றின சட்டத்தை எந்த நிபந்தனையும் இல்லாமல் பாஜக அரசு உடனடியாக இப்போ இருக்கிற உறுப்பினர் எண்ணிக்கைக்கே அமல்படுத்துகிறோம். அதுதான் முழு வெற்றியாக அமையும். பிரதமர் மோடி தந்த அரசியல் வலிமை கூடுதலாக 20 எம்பிக்களை பெறும் பொன்னான வாய்ப்பை தமிழ்நாடு இழந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புரிதல் இன்றி கண்மூடித்தனமாக தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்த்ததாக குற்றச்சாட்டு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்து தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு அநீதி இழைத்துவிட்டதாக திமுக கூட்டணி மீது இபிஎஸ் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு ஏற்படுத்திய பாதிப்பு பெண்கள் முன்னேற்றத்திற்கான மிகப்பெரிய வாய்ப்பை பாழாக்கியதை முதலமைச்சர் கொண்டாடுவதாக காட்டும். மக்களவையில் தற்போதுள்ள 543 இடங்களின் எண்ணிக்கையை மாற்றாமல் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு மட்டுமேயான மசோதாவை விவாதித்து நிறைவேற்ற மாநிலங்களவையில் திமுக நோட்டீஸ். மோசமான குணம் படைத்தவர் செங்கோட்டையன் என கோபிசெட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விலாசன். வேறொருவர் நல்ல சட்டை அணிந்து சென்றால் கூட செங்கோட்டையனுக்கு பொறுக்காது எனவும் பொறாமை பிடித்தவர் எனவும் தாக்கு. சில ஒன்றிச்சால் இப்போதான் நான் உங்கள்கிட்ட போட்டோ எடுக்கிறேன்னா எப்படி பொதுச் செயலாளர்கிட்ட இப்போதான் போட்டோ எடுக்கிறேன்னா எப்படி கட்சி வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு மோசமான ஆளு, கொடுமையான ஆளு. பச்சையா பேச ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய பதவி இருக்கிறதுனால அடக்கி வாசிக்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்களே, நான் எப்பேற்பட்டவன்னு உனக்கு தெரியாது. என்னுடைய முகம் ஒரு பக்கம் தான் பார்த்துருக்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்ததில்லை. இப்படியெல்லாம் இவர் யாரையும் வளர விட மாட்டார். நான் தான் ஏற்கனவே சொன்ன, ஒரு நல்ல சட்டை போட்டுட்டு போனா கூட பொறாமப்படுற மனுஷன் எப்படி பாரு. செங்கோட்டையன் அமைச்சராக இருந்தபோது அவரது மனைவியும் மகளும் அவருக்கு எதிராக தலைமை செயலகத்தில் ஜெயலலிதாவிடம் புகார் அளித்தனர். செங்கோட்டையன் குறித்து ஜெயலலிதா தன்னிடம் கவலைப்பட்டதாகவும் உடனடியாக அமைச்சர் பதவியை பறித்துவிட்டதாகவும் இபிஎஸ் சரமாரி தாக்கு. செங்கோட்டையனுடைய மனைவி அவர்களும் அவருடைய மகனும் போய் அம்மா கிட்ட பேசினாங்க. பேசிக்கிட்டு படிக்கிறது கீழே இறங்கி பதவி போயிட்டு பதவி உருவிட்டு விட்டாங்க. அம்மாவுக்கு விசுவாசமானவனா? அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தா பதவி எடுப்பாங்களா? யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது? இங்க நகர செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஒன்றிய செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணல, தொகுதியில் இருக்கிற மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல. தன்னுடைய மனைவி மகன் அப்படி 2 பேரும் இவர் மேல புகார் கொடுத்து, அது என்ன புகார்னு நீங்களே தெரிஞ்சுக்க. இவர் எப்போ ஏற்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியும், தெரியுமில்ல? அதை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா என்னுடைய பதவிக்கு அது சரியா இருக்காது. ஆக அந்த புகார் கொடுத்த உடனே அம்மா உடனடியாக நீக்கிட்டாங்க. பிறகு என்னை அழைச்சி சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஆளு கட்சியில் வச்சிருக்கதே தப்பா போச்சு. நான் ஒரு குடும்பத்தில் மனைவியும் மகனும் என் வாழ்க்கையில் புகார் கொடுத்தது இவரு தான் அப்படின்னாங்க. அமைச்சர் பதவி கேட்டு தன்னிடம் கெஞ்சி கண்ணீர் வடித்தார் செங்கோட்டையன். ஜெயலலிதாவால் நிராகரிக்கப்பட்ட ஒருவருக்கு தாம் வாய்ப்பு கொடுத்ததாக இபிஎஸ் பேச்சு. ஒரு அமைச்சரா இருக்கிறவரு, பல முறை எம்எல்ஏ இருந்தவர், அவர் மீது அவருடைய மனைவியும் மகனும் புகார் கொடுக்குறேன்னா இவரெல்லாம் மோசமான மனிதர்னு அம்மா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆளை, நீக்கப்பட்ட ஆளை நான் முதலமைச்சராகி என்னுடைய அமைச்சர்களை சேர்த்துனதான் நான் செஞ்ச தப்பு. இல்லைன்னா வீதியில் போன கையெடுத்து கும்பிடுறதுக்கு யோக்கி இருக்குது அந்த ஆளுக்கு. என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் எதாவது பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். நீ அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலீங்கன்னா வேற யார் கொடுக்க போறா?
ஜெயலலிதா புகைப்படம் இல்லை என கூறி அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் பங்கேற்கவில்லை என கூறுகிறார் செங்கோட்டையன். மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் விழாவில் செங்கோட்டையன் பங்கேற்ற போது கருணாநிதி, ஸ்டாலின் புகைப்படம் இருந்ததை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கேள்வி. எதிர்கட்சி சேர்ந்த தலைவர்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்ட கூட்டம், அவருக்கு இருக்கின்ற உணர்வு கூட உனக்கு இல்லையே. அவருக்கு இருக்கிற உணர்வு கூட இல்லையே. ஓட்டு போட்ட மக்கள், அந்த மக்கள் இன்றைக்கு வளமா செழிப்பா வாழ்வதற்கு தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டாந்த. அந்த திட்டத்தில் கூட வந்து கலந்துக்கல. அப்புறம் கேட்டா அம்மா படம் இல்ல, நான் வரலைன்னு. நீ எங்க நீங்க அம்மாவை மதிச்ச பாருங்க. பள்ளிக்கூடத்தில் போய் சைக்கிள் கொடுக்கிறார். யார் படம்? கருணாநிதி படம், ஸ்டாலின் படம். யோகி இது எப்படி இருக்குன்னு பாரு. செங்கோட்டையனோட யோகி இது பாரு. இந்த பக்கம் கருணாநிதி படம், ஸ்டாலின் படம் சைக்கிள் கொடுக்கறதுல. இவர் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறவரா? அப்பவே பிடிஎம்க்கு போயிட்டாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ திமுகவுடைய உளவாளியா இருப்பதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. செங்கோட்டையன் போட்ட ஆட்டம் அனைத்தும் தனக்கு தெரியும், என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. ஆட்சி மாறினால் காட்சி மாறும், செங்கோட்டையனால் தாக்கு பிடிக்க முடியாது என இபிஎஸ் எச்சரிக்கை. செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுன அசிங்கமா போய் ரோட்டில் நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்கேன். முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும்போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிஎம் செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் இந்த அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவோட கூட்டு சேர்ந்து சதி செய்யறன்னு எனக்கு தெரியும். அதனால ஜாக்கிரதையா நீ பேசணும். ஆனா ஆட்சி மாறும், காட்சி மாறும். ஆட்சி மாறுகின்ற பொழுது நீ வந்து தாக்கு பிடிக்க முடியும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், எப்படிப்பட்ட ஆள்னு நல்லா தெரியுமில்ல. எங்காச்சும் சவுண்ட் கொடுத்து பேசினா கிட்ட கூட போக மாட்டார். தனது சம்பந்திக்கு 1996ஆம் ஆண்டு முதலே சொந்தமாக ஆலை இருப்பதாக செங்கோட்டையனுக்கு பதிலடி. செங்கோட்டையனின் ஓட்டு வீடு எப்படி மாளிகையாக மாறியது, 30 ஏக்கரில் கல்லூரி வந்தது எப்படி எனவும் கேள்வி. சொந்த பிரச்சனைகளை வேறு திட்டமிட்டு ஒரு தவறான கருத்து. இதுக்கு எனக்கு பக்கத்தில் பல கோடி ரூபாய்க்கு எங்கே மில்லு இருக்குதான். எங்கள் சம்மந்தி ஃபேக்டரியா, அவர் எங்காச்சும் சண்டை பண்ணி விட்டுறாத. அவர் 1997 கட்டி வச்சிருக்காரு. 1900 இன்னொன்னு எங்க பையனுடைய சகலை அவர் 96 கட்டி ஓடிட்டு இருக்குது. அப்ப எங்களுக்கு அவருக்கு சம்மதம் இல்லை. 20 வருஷம் கழிச்சு தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண. அந்த சொத்தை பரவாயில்ல சொல்லு, அப்பதான் கடன் கொடுப்பான். கடன் கொடுக்குறவங்க கூட இப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த ஃபேக்டரி இன்னும் 2 ஃபேக்டரி சேர்த்து சொல்லு, நல்லா இருக்கு. ஏன்னா நமக்கு அப்பதாங்க பெருமை. ஏதாவது ஒரு 4 பேருக்கு கடன் வாங்கி கட்சிக்காரன் கொடுக்கணும்ல. நீ ஓட்டு வீட்டில இருந்து எப்படி பங்களா கட்டின? கோபிச்செட்டிப்பாளையம் தெரியுமில்ல? 30 ஏக்கரால் எப்படி காலேஜ் வந்தது? கதிர் காலேஜ் எப்படி வந்தது? என்ன மரம் காய் காய்ச்சுதா, பறிச்சியா? தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் தேஜஸ்வி யாதவ். கோவை, திருப்பூரில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் இணைந்து பங்கேற்கிறார்.